வணக்கம். நாங்கள் 15வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள் பார்ப்போம். இது வெற்றிக்கணி இதழின் 2வது மாதிரி பரீட்சையின் 4ஆம் பக்க வினாக்களுக்கு வினாத்தாள் ஒன்று 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். பின்வரும் நெய்யறியையும் அதில் செல்வதற்காக தரப்பட்டுள்ள குறியீட்டு தகவல்களையும் பார்க்க. இங்கே நெய்யறி ஒன்று வலது பக்கமாக இருக்கின்றன. இடது பக்கத்தில் குறியீட்டு தகவல்கள் தந்திருக்க. அந்த தகவல்களை அவதானித்து நாங்கள் கீழே உள்ள குறியீடுகளுக்கு ஏற்ப முடியும் இடம் யாது என்று கேட்கப்படுது. குறியீடுகளுக்கு ஏற்ப முடியும் இடம் யாது, இந்த செயற்பாடு நடந்து முடிகிற இடம் யாது என்று கேட்கப்படுகிறது. அந்த குறியீடுகளின் தகவல்களும் என்ன சொல்கின்றது? மேலே போன வடக்கே திரும்பி ஓர் அடைப்புக்கு செல்க என்பது மேலே போனால், வலது பக்கமாக போனால் கிழக்கே திரும்பி ஓர் அடைப்புக்கு செல்க, இடது பக்கமாக போனால் மேற்கே திரும்பி ஓர் அடைப்புக்கு செல்க, கீழே போனால் தெற்கே திரும்பி ஓர் அடைப்புக்கு செல்க. வட்டத்துக்கு வட்டமாய் இருந்தால் 2 அடைப்புக்கள் செல்க, முக்கோணம் ஆரம்பிக்கவும், சதுரம் நிறுத்துக. அப்ப இந்த குறியீடுகளின்படி கீழே தந்த குறியீடுகளுக்கு ஏற்ப இங்க இறுதியில முடிவிடம் யாது என்பதுதான் எங்களை கேட்கப்படுகிறது. அப்ப நாங்க இங்க ஆரம்பிக்கவும் என்ற இடத்திலே ஆரம்பித்து விட்டோம். இதான் ஆரம்பிக்கவும். இங்கே ஆரம்பித்து முதலாவது இங்கே சொல்லப்படுகின்றது கிழக்கே ஓரடைப்பு செல்க. இங்க பாருங்க, கிழக்கே ஓரடைப்பு செல்க. அப்ப நாங்க கிழக்கே ஓர் அடைப்புக்கு செல்கின்றோம். அதன் பிறகு சொல்லப்படுகின்றது அடுத்ததாக 2 அடைப்புக்கு செல்க. வட்டத்துக்கு வட்டம் 2 அடைப்புக்கு செல்க. அப்ப 2 அடைப்பு இன்னும் போகணும், நேர்கோட்டிலே போகணும், 2 அடைப்பு. அடுத்து சொல்லப்படுகின்றது வடக்கே ஒரு அடைப்புக்கு செல்க. அப்ப வடக்கு நோக்கி ஒரு அடைப்பு. பிறகு வடக்கு போன பிறகு திரும்ப கிழக்கே ஓரடைப்புக்கு செல்க. இங்க கிழக்கே ஓரடைப்புக்கு செல்கின்றோம். திரும்ப ஈரடைப்புக்கு செல்க. அப்ப 2 அடைப்புக்கு போகின்றோம். அதுக்கு பிறகு தெற்கே ஓரடைப்புக்கு செல்க, ஓரடைப்புக்கு சென்றாச்சு. கிழக்கே ஓரடைப்புக்கு செல்க, திரும்ப சென்றாச்சு. திரும்ப தெற்கே ஓரடைப்புக்கு செல்க, இங்க நிறுத்துக. அப்ப நிறுத்திய இடம் எது? டி என்ற இடம். அப்ப கேள்விக்கான விடை டி என்பது ஆகும். அப்ப இங்க ஒரு கஷ்டம் இல்லை. அந்த குறித்த நேரத்துக்கு தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக வைத்து அதற்கு தரப்பட்ட விளக்கங்களை அடிப்படையாக வைத்து இந்த குறியீடுகளுக்கு இங்கே விளக்கங்கள் தகவல்கள் தந்திருக்கு. இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து இங்கே தரப்பட்ட செயல்முறையில நடந்து ஆரம்பித்து முடிய எங்க போய் சேருகின்றது என்பது டி எனும் விடை ஆகும். அப்ப இது பயிற்சி மூலம் அடிக்கடி செய்து பழகுவதன் மூலம் இவ்வகையான வினாவை நாங்க இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். இனி 16வது வினாவை பார்ப்போம். இலங்கையில் ரூபா 10 நாணயத்தால் பாவனையில் இல்லை. இப்ப இலங்கையில 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா நாணயத்தாள்கள் எல்லாம் முன்பு இருந்தது. இப்ப துப்புரவாக பாவனையில இல்லை. 10 ரூபா கூடி இப்ப பாவனையிலே இல்லை. ஆனால் பாவனையில இல்லை என்றாலும் இருந்தால் அது செல்லுபடியாகும். இருந்தால் செல்லுபடியாகும். இப்ப 1 ரூபா தாள் இப்ப வைத்திருப்பீர்கள் என்றால் அதை 1 ரூபாய்க்கு கொடுக்க தேவையில்லை. அதை பழைய நாணயங்கள் சேர்க்கிறவற்ற 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த அளவுக்கு அந்த தாளுகளுக்கு பெறுமதி கூடி இருக்குது. சரி, அதாவது சேகரிக்கிறவர்கள் கூடின விலை கொடுத்து வாங்குவார்கள். அதான் காரணம். இலங்கையில் 10 ரூபாய் நாணயத்தால் பாவனையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ரூபாய் 170 இங்க தரப்படவது 170 அதிக எண்ணிக்கையான குறைந்த எண்ணிக்கையான நாணயத்தாள்களாக வைத்திருக்கக்கூடிய முறையாது. அப்போ அதிக எண்ணிக்கை என்றால் அதுல 20 ரூபாய் அதிகம் இருக்க வேண்டும். குறைந்த எண்ணிக்கை என்றால் அதிக எண்ணிக்கை என்றால் 20 ரூபாய் அதிகம் இருக்க வேண்டும். குறைந்த எண்ணிக்கை என்றால் 100 ரூபாய் அதிகம் இருக்க வேண்டும்.
அப்ப 170ல 20 படி பார்த்தா நாங்க 170 20ஆல வகுத்தால் 8ம் 10ம் மீதி வருது, 8ம் 1ம் மீதி வருகிறது. அதாவது 8 தாள் என்றால் 160 ரூபா, 10 ரூபா ஒரு தாள். அப்ப 10 ரூபாயில இல்லாதபடியால் நாங்க 8 1 9 தாள் என்று சொல்லிடாது. அப்ப இதுல ஒரு 50 ரூபாய் தாள இருக்க வேண்டும். அப்ப 50 ரூபாவை கழித்தால் 120 ரூபாய் தான் 20 ரூபாவாக இருக்கலாம். அப்ப 120 20ஆல வகுத்தால் 6, 50 ரூபாய் ஒன்று, 7 நாணயத்தாள்கள் அதிக எண்ணிக்கையாக இருக்கலாம். இங்க என்ன சொல்லப்படுது? முறை யாது என்று கேட்கப்படுது. அப்ப விடை முறையே என்று கேட்க இல்லை, நாணயத்தாள வைத்திருக்கக்கூடிய முறையாது என்று கேட்கப்பட்டாலும் முதலாவது 7 வார விடை இதுதான். அப்ப அதிக எண்ணிக்கை என்றால் 100 ரூபாய் 170ல 100 இருக்கலாம், மிச்ச 70ல பெறுமதி கூடின 50 ஒன்று இருக்கலாம், அடுத்தது 20 இருக்கலாம். அப்ப 3 நாணயத்தாள்கள். அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். 10லிருந்து 20 வரையிலான எண்ணும் எண்களில் உள்ள ஒற்றை எண்களின், இரட்டை எண்களின், முக்கோண எண்களின் எண்ணிக்கைகள் முறையே 10ல இருந்து 20 வரையில ஈரிலக்க எண்கள் எத்தனை இருக்குது என்று கேட்டால் சில பிள்ளைகள் 10 என்று சொல்வார்கள். அது தவறு. 11ல இருந்துதான் 20 வரைக்கும் 10 இருக்கும். ஆனா 10ல இருந்தென்றால் 11 இருக்கும். அப்ப 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்ப பாருங்க, இங்க 11 எண்கள் இருக்கின்றது. அப்ப 11 எண்கள்ல ஒற்றை எண் எத்தனை என்றால் இறுதியில 2ம் ஒற்றை எண்ணாக இருப்பதை கவனிக்கும். இது தட்டை எண்ணாக, இது 2ம் தட்டை எண்ணாக இருக்கிறபடியால் எங்களுக்கு இதுல இருக்கின்ற 10 எண்கள்ல மொத்தம் 11 எண்கள் இருக்கின்றது. நாங்கள் முதலாவது ஒற்றை எண், அடுத்த ஒற்றை எண் என்று பார்த்தோம் என்றால் முதல் 10 எண்ணில 5 ஒற்றை எண்கள், 5 இரட்டை எண்கள் இருக்கும். ஆனா இரட்டை எண் இதோடு சேர்ந்தால் 6 ஆயிடும். அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? 10லிருந்து 20 வரையிலான எண்ணும் எண்களில் உள்ள ஒற்றை எண்களின் 5, இரட்டை எண்களின் 5 3 6, முக்கோண எண்களின் எண்ணிக்கை யாது? அப்ப 5 6 என்று வருகின்றபடியை பார்த்தால் இதான் 5 6. அடுத்தது முக்கோண எண் என்றால் முக்கோண கோலத்துல ஒன்று மட்டும் இருந்தால் முக்கோணம், கீழே 2 சேர்ந்தால் 1 முதலாவது முக்கோணம், அடுத்தது 3, அடுத்த கீழே 3 இருந்தால் 6 அடுத்த முக்கோணம், கீழே 4 இருந்தால் 6 4 10 அடுத்த முக்கோணம், அடுத்த 5 இருந்தால் 15 அடுத்த முக்கோணம், அடுத்த 6 இருந்தால் 21 அடுத்த முக்கோணம். ஆனா 10ல இருந்து 20க்குள்ள இருக்கிற முக்கோணங்கள் 10ம் 15 தான். அப்ப 2 என்பதுதான் விடையாகும். ஆகவே 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 18வது வினாவை பார்வையிடுவோம். 18வது வினா கவனிங்கோ. அடைப்புக்குள் உள்ள உருக்களுக்குரிய பெருமானம் நிறையாக கூட்டப்பட்டு வெளியேயும் நிரலாக கழிக்கப்பட்டு உள்ளேயும் உள்ளன. தரப்பட்ட தரவை நன்றாக வாசித்து விளங்கினால்தான் சரியாக விடையளிக்கலாம். அடைப்புக்குள் உள்ள உருக்களுக்குரிய பெருமானம் நிறையாக கூட்டப்பட்டு வெளியேயும். அப்ப நிறை என்றால் வரிசை, வரிசையாக கூட்டப்பட்டு வெளியேயும். இது வரிசையாக கூட்டப்பட்டு வெளியேயும். நிரலாக கழிக்கப்பட்டு உள்ளேயும். அப்ப நிரலாக கழிக்கப்பட்டு உள்ளேயும் உள்ளன. இப்ப கேள்வி என்ன? கழிக்கப்பட்டு உள்ளே. கேள்வி என்ன? ABCDயில் இடப்பட வேண்டிய எண்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த அட்டவணையை பார்த்த உடனே எங்களுக்கு இந்த அட்டவணையிலே ஒரு எழுத்து கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 35ல இருந்து உள்ள எண்களின் கூட்டுத்தொகையை கழித்தால் B என்ற பெறுமதி வரும்.
இதிலே ஏயும் சியும் இருக்கிறபடியால் அப்படி காண முடியாது. இதிலே டிக்கும் அப்படி காணலாம், முழுவதையும் காணலாம். அப்ப நாங்க இதை மேலிருந்து கீழாகவும் செய்ய வேணும், இடமிருந்து வலமாகவும் செய்யணும். அப்ப மேலிருந்து கீழாக செய்வதாக ஈரிலக்கம் தானே கழிக்கிறது. பெரிய எண்ணில சின்ன எண்ணை கழிக்கலாம். அதாவது கூட்டுறது எத்தனை எண்களையும் கூட்டலாம், கழிக்கிறது பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை தான் கழிக்கலாம். அப்ப இது முதலாவது 6ல 2 போனா 4 சரி. 3லே எத்தனை போனா 1 வரும். அப்ப 3ல் 2 போனா 1. அப்ப இதுல 1. 4லே 1 போனா 3. 2ல 0 போனா 2. அதாவது 3 போனால் 6 வரும் என்றால் 6ல 3 போனா 3 இல்லை, 6 3 கூட்ட வேணும். அப்ப 9. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது ரெண்டையும் கூட்டினால் இதுன்ற பெறுமதி வரும். அதாவது கழித்தலுக்கு எதிர் கூட்டல். இப்ப 9 -3 = 6 என்றால் இந்த எண்ணை காண்றதுக்கு நாங்கள் இங்க இருந்து என்ன குறியீடை பயன்படுத்தணும், அதுக்கு எது குறியீடை பயன்படுத்தணும். 6ஓட சக 3 கூட்டினால் இது 9. அப்ப A என்பது 1, இப்ப B என்பது 9, C என்பது 8. அடுத்த அடியே பார்ப்போம். 8ல 2, 8ல 6 போனா 2, 7ல 3 போனா 4. அப்ப நாங்க இதன்படி பார்த்தால் A 1 இந்த விடை சரி, B 9, C 4, D 2. அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.